காடு முழுக்க இருள். அஸ்வத்தாமன் ஓடினான். பின்னால் அர்ஜுனனின் தேர் சக்கர சத்தம் மண்ணை கிழித்து நெருங்கியது. சக்கரங்கள் கரகரத்தது. குதிரை மூச்சு பறந்தது. அந்த சத்தத்துக்குள் அர்ஜுனனின் கோபம் மௌனமாக வந்தது. அஸ்வத்தாமன் நின்றான். ஓடினாலும் பயனில்லை என்ற முடிவு முகத்தில் உறைந்தது. இரவு இன்னும் கனமானது. அவன் நெற்றிமணியை தொட்டு கண்களை மூடினான். கிசுகிசு மந்திரம் எழுந்தது. உலகம் குலைக்கும் பெயர். வானம் மாறியது. காற்று நின்றது போல. பறவைகள் பறந்து தப்பின. தூசி வட்டமிட்டது. அஸ்திர சைகை. கைகளை உயர்த்தி அவன் முடிவை சொன்னான். பிரம்மாஸ்திரம். அந்த சொல் வானத்தை பிளப்பது போல விழுந்தது. வானத்தில் தீச்சுழல் எழுந்தது. இரவு பகலானது போல. காடு முழுக்க சிவப்பு ஒளி பரவியது. நிலம் சூடானது. காற்று கனமானது. இலைகள் உலரும் போல. இது ஒருவரை அல்ல, உலகத்தையே எரிக்கும் சக்தி. அர்ஜுனன் முகம் கல் போல ஆனது. கிருஷ்ணரை பார்த்தான். கிருஷ்ணர் பதறவில்லை. அந்த அமைதி ஆபத்தை சொன்னது. கிருஷ்ணரின் பார்வை கடுமை. இது சாதாரண அஸ்திரமில்லை என்று சைகை. அர்ஜுனன் உடனே தயாரானான். அர்ஜுனன் ஒரு நொடியும் தயங்கவில்லை. மந்திரம் தொடங்கினான். போர் இன்னும் முடிவில்லை என வானம் அறிவித்தது. அர்ஜுனனும் பிரம்மாஸ்திரமே எடுத்தான். இன்னொரு தீச்சுழல் எழுந்தது. கோபம் அல்ல, கட்டுப்பாட்டின் சக்தி. இரண்டு பேரழிவுகள் நேருக்கு நேர் நின்றன. மோதப்போகும் நொடியில் வானமும் பூமியும் நடுங்கத் தொடங்கின. தூர முகாம்களில் மக்கள் வெளியே ஓடினர். இது என்ன என்று வானத்தை பார்த்தனர். இரவு ஒளியால் கிழிந்தது. கிருஷ்ணர் முன்னால் நிமிர்ந்து கை உயர்த்தினார். நிறுத்து. அந்த சைகை இரண்டு பேரழிவுகளுக்கும் நடுவில் சுவரானது. கிருஷ்ணர் எச்சரித்தார். இரண்டு பிரம்மாஸ்திரம் மோதினால் உலகம் வாடும். கர்ப்ப உயிர் வரை பாதிக்கும். சாபம் தொடரும். அஸ்வத்தாமனுக்கு பயம் வந்தது. கோபம் அதை தள்ளியது. தர்மம் பேச வரீங்களா என்று வெறியாய் நின்றான். கிருஷ்ணர் உண்மையை சொன்னார். இலக்கு பாண்டவர்களை தாண்டி பிறக்கப் போகும் உயிரை நோக்கி செல்கிறது. அர்ஜுனன் தலையசைத்தான். தன் பிரம்மாஸ்திரத்தை திரும்ப எடுத்தான். அவனுடைய தீச்சுடல் மெதுவாக மறைந்தது. ஆனால் அஸ்வத்தாமன் உறைந்தான். திரும்ப எடுக்க தெரியாது என்ற உண்மை விழுந்ததும் அஸ்திரம் நிறுத்த முடியாததானது. கிருஷ்ணர் கட்டளை. திரும்ப எடுக்க முடியாவிட்டால் வேறு இடத்துக்கு திருப்பு. மக்கள் இல்லாத வெற்றிடத்துக்கு கொண்டு போ. அஸ்வத்தாமன் கைகளை அசைத்து திருப்ப முயன்றான். ஆனால் அஸ்திரம் ஏற்கனவே பாய்ந்ததால் கட்டுப்பாடு வரவில்லை. அர்ஜுனன் முன்னால் வந்து அவனை பிடித்தான். அடிக்கவில்லை, விட்டுவிடவும் இல்லை. இது தண்டனைக்கு தொடக்கம். கிருஷ்ணர் கண் செய்கை மட்டும் காட்டினார். கொண்டு வா. அர்ஜுனன் புரிந்து முகாமை நோக்கி எடுத்துச் சென்றான். திரும்பும் பயணம் கனமானது. ஒவ்வொரு அடியிலும் அஸ்வத்தாமன் குற்றம் அவனை உள்ளே இருந்து இழுத்தது போல இருந்தது. அஸ்வத்தாமன் முகாமுக்குள் கொண்டு வரப்பட்டான். சுற்றி பார்வைகள் கத்தி இல்லாமலே குத்துவது போல எரிந்தன. திரௌபதி அவனை பார்த்தாள். கண்ணீர் இல்லை, மௌன உடைச்சல். அவள் கண்களில் துக்கம் தீ போல நின்றது. அவள் வேண்டினாள். குருவின் மகனை கொல்லாதீர்கள். கொலைக்கு பதில் கொலை தொடங்க வேண்டாம் என்றாள். பீமன் பொங்கினான். இவன் உயிரோடு இருக்கக்கூடாது என்று கோபம் வெடித்தது. முகாம் முழுக்க அதிர்ந்தது. கிருஷ்ணர் தீர்ப்பளித்தார். கொல்ல வேண்டாம், ஆனால் அவன் அகந்தை உடைய வேண்டும்.
அனைவரும் அமைதியானார்கள். கிருஷ்ணர் கூறினார், உன் நெற்றிமணிதான் அகந்தையின் மையம், அதை கொடு. அந்த கட்டளை மபையை உறைய வைத்தது. அஸ்வத்தாமன் பின்னுக்கு நழுவினான். மணியை உயிர் போல் காத்தான். ஆனால் கிருஷ்ணரின் பார்வை வழியையே மூடியது. அர்ஜுனன் முன்னால் வந்தான். ஒரே முடிவு. மணியை பிடிக்க கை நீட்டினான். அஸ்வத்தாமன் முகம் வெண்மையாயிற்று. மணி பிரிந்த நொடி அவன் சோர்ந்தான். திமிர் உதிர்ந்தது. இப்போது இது பழிவாங்கல் அல்ல, தர்ம தீர்ப்பு. கிருஷ்ணர் சாபம் சொன்னார். நீ நீண்ட காலம் அலைவாய், உறக்கமில்லை, ஆறுதலில்லை, காயம் ஆறாது. அஸ்வத்தாமன் நெற்றியை பிடித்து விழுந்தான். கத்தலும் இல்லை, கண்ணீரும் இல்லை, முழு உடைச்சல். முகாமில் வெற்றி கீதமில்லை, தர்மம் மட்டும் மௌனமாக நின்றது. இன்னொரு கொலைக்கு கதவு திறக்கவில்லை. இந்த இரவு பாடம். கோபம் கையில் அஸ்திரம் வந்தால் அது ஒருவரை அல்ல, உலகத்தையே குலைக்க முடியும். விடியல் நெருங்க திரௌபதி மௌனமாய் நின்றாள். அவள் கருணைதான் இன்னொரு பேரழிவை தடுத்து நிறுத்தியது. கிருஷ்ணரின் பார்வை சொன்னது, தர்மமில்லா சக்தி பேரழிவு. இரவு முடிந்தாலும் பாடம் காலம் முழுதும் நிற்கும். தீர்ப்புக்கு பின் அவனை வெளியே அனுப்பினார்கள். தோல்வி அல்ல, வாழும் தண்டனையுடன் அவன் நடந்தான். சாபம் தொடங்கியது. அவன் கண்களில் உறக்கமில்லை. சோர்வும் தூக்கமின்மையும் சேர்ந்து உள்ளத்தை கிழித்தது. மக்கள் அவனை தவிர்த்தார்கள். கதவுகள் மூடின. அவன் வாழ்ந்தான். ஆனால் அது வாழ்வாக இல்லை, நிழலாக இருந்தது. காடு, மலை, காற்று மட்டுமே நண்பர்கள். ஆண்டுகள் போனாலும் தண்டனை போகவில்லை. மனம் இன்னும் வெறிச்சோடே இருக்கு. இந்த சாபம் ஏன் இவ்வளவு கடினம்? வாழ்ந்து கொண்டே வேதனை என்ற உண்மையை அடுத்த அத்தியாயம் சொல்லும்.